அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைய பதிவு மிக முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவை தவற விடாதீங்க. முழுமையாக பதிவை பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சித்ரா பௌர்ணமியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம செய்யக்கூடிய நுணுக்கமான இந்த வழிபாட்டால் நம்மளுடைய வாழ்க்கையவே நல்ல முறையில் மாற்ற முடியும், நல்ல விதமாக நமக்கு அமைச்சுக்க முடியும். சித்ரா பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டால் நம்ம தலையெழுத்தே மாறுங்க. நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு நல்ல விதமாக புண்ணியங்கள் வந்து சேரும். நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய வழிபாடு இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடுங்க. எப்பேற்பட்ட துன்பம், கஷ்டம், பிரச்சனை, வறுமை எதுவாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னா சித்ரா பௌர்ணமிங்க. சித்ரகுப்தனை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள், எளிமையான வழிபாடு. ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் செல்வமும் கிடைக்குங்க. சித்ரகுப்த வழிபாடு அப்படிங்கிறது பாவத்தை நீக்கி புண்ணியத்தை நமக்கு தரக்கூடியது. நம்ம ஒவ்வொருவருடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதக்கூடியவர் தான் இந்த சித்ரகுப்தன். இந்த சித்ரகுப்தனை நம்ம சித்ரா பௌர்ணமி திதியில் வழிபாடு செய்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்குங்க. இந்த வருடம் பௌர்ணமி தேதி வியாழக்கிழமை 30ஆம் தேதி 9:51 ஆரம்பமாகுதுங்க. நம்ம வியாழக்கிழமை இந்த வழிபாடு செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை, அதாவது 9:51 தான் வியாழக்கிழமை ஆரம்பமாகுது. அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை நம்ம இந்த வழிபாடு செய்வது சிறப்புங்க. வெள்ளிக்கிழமையில் காலை வேளையிலையும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். காலை வேளையில் முடியாது, கோவிலுக்கு போகணும், வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மாலை 6 மணிக்கு இந்த வழிபாடு செய்யலாமுங்க. மாலை 6 மணியில் இந்த வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்குங்க. மாலை 6 மணிக்கு வாசலில் அல்லது வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பானையில் சர்க்கரை பொங்கல் வைங்க. நல்ல சுவையான சர்க்கரை பொங்கல் செய்து தலவாழை இலை போட்டு சித்ரகுப்தனை ஒரு பிள்ளையாராக பிடிச்சு வச்சு அவருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த பிள்ளையாருக்கு மல்லிகை மலர் அல்லது வாசம் நிறைந்த மலர்கள் வைத்து சர்க்கரை பொங்கல் அந்த வாழை இலையில் பரப்பி தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு ஓம் சித்ரகுப்தாய நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். ஓம் சித்ரகுப்தாய நமக என்ற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு நிலவுக்கு வெளியே நிலவுக்கு வாசலில் உள்ள நிலவுக்கும் நீங்கள் ஒரு பூஜை செய்யுங்க. கற்பூர ஆராத்தி காட்டுங்க. அதன் பின்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சக்கரை பொங்கலை பகிர்ந்து கொடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாங்க. இது எளிமையான வழிபாடு. அந்த நாளில் நம்ம அவரை மறவாமல் செய்கிறதால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகாலாக நம்ம கணக்கில் சிறிதளவு புண்ணியத்தை சேர்ப்பாருங்க சித்ரகுப்தர். சித்ரகுப்தரை ஓம் சித்ரகுப்தாய நமக என்ற மந்திரத்தை மறவாமல் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து 27 முறை சொல்லுங்கள். சாமி கும்பிடையில் இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிடுங்க. இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு, சக்தி வழிபாடு, குருமார்கள் வழிபாடு ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. ஒரு புதிய செங்கல் ஒன்று வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமையே வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த செங்கலில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நீங்கள் பூஜை செய்கிறப்பவோ அல்லது காலை வேளையில் பூஜை செய்கிறப்பவோ சுத்தமான மஞ்சள் நீரால் கழுவி நம்ம பூஜை அறையில் கொண்டு வந்து ஒரு மனை வச்சு அந்த மனை மேலே செங்கல் வச்சு செங்கலுக்கு திண்ணீரும் குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சு நல்ல முறையில் ஒரு சிறிதளவு பூவும் வச்சு ஒரு கற்பூரம் காமிச்சு வழிபாடு செய்யுங்க. எல்லா இறைவனையும் நினைத்து முருகப்பெருமானையும் நினைத்து எனக்கு அடுத்த வருட சித்ரா பௌர்ணமிக்குள்ளே சொந்தமாக வீடு அமையணும், அந்த வீடு எனக்கானதாக இருக்கணும், அதில் எந்தவித இடையூறும் சிக்கலும் இல்லாமல் எனக்கு நல்ல முறையில் வீடு கிடைக்கணும், அப்பா முருகா அருள் புரி அப்படின்னு சொல்லி நல்ல முறையில் வழிபாடு செய்யுங்க. இந்த செங்கலுக்கு தினம்தோறும் கற்பூரம் காமிச்சு கும்பிடுங்க. தினம்தோறும் செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்கள் எப்பெல்லாம் பூஜை அறையில் பூஜை செய்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த செங்கலுக்கு பூஜை காமித்து உங்களுடைய வீட்டுடைய கனவை சொல்லி வழிபாடு செய்யுங்க. அடுத்த வருடம் சித்ரா பௌர்ணமிக்குள்ளேயோ அல்லது அடுத்த மாத பௌர்ணமிக்குள்ளேயோ நிச்சயமாக நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ கமெண்ட்டோ கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.